வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இஸ்ரேலிய படைகள் நேற்று வெள்ளிக்கிழமை காசா பகுதிக்குள் ஆழமாக முன்னேறி போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள ஒரே சிறப்பு புற்றுநோய் மருத்துவமனையை வெடிக்க செய்தன. காசாவில் புற்றுநோய் சிகிச்சை வசதியாக பணியாற்றிய துருக்கி பாலஸ்தீனிய நட்பு மருத்துவமனை மற்றும் அப்பகுதியில் ஹமாஸ் இருப்பதாக கூறப்பட்ட மருத்துவ பள்ளியை இஸ்ரேலிய படைகள் வெள்ளிக்கிழமை வெடிக்க செய்த தருணத்தின் போது படமாக்கப்பட்ட காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் காணப்படுகின்றது. இஸ்ரேலிய தலைவர்கள் ஹமாஸ் அதன் எஞ்சிய பணிய கைதிகள் அனைவரையும் விடுவிக்கும் வரை மேலும் நிலத்தை கைப்பற்றுவதாக உறுதியளித்தனர். நெட்சாரிம் தாழ்வாரத்தில் இந்த மருத்துவமனை அமைந்திருந்தது. நெட்சாரிம் தாழ்வாரம் காசாவை இரண்டாக பிரிக்கிறது. அதுடன் 17 மாத கால போரின் பெரும் பகுதி நெட்சாரிம் தாழ்வாரம் இஸ்ரேலிய துருப்புக்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்து கொண்ட சிறிது நேரத்திலேயே இந்த வாரம் நெட்சாரிம் தாழ்வாரத்தை மீட்க இஸ்ரேலிய இராணுவம் நகர்ந்தது. ஜனவரி பிற்பகுதியிலிருந்து நெட்சாரிம் தாழ்வாரம் அமைதியை வழங்கியது. பொதுமக்கள் அதை கடந்து வடக்கு காசாவுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள். துருக்கி பாலஸ்தீன நட்புறவு மருத்துவமனையை தாக்கியதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. போரின் போது மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் அணுக முடியாத இடத்தில் ஹமாஸ் துருப்புக்கள் செயற்பட்டதால் தான் மருத்துவமனை தாக்கப்பட்டது என்று இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. மருத்துவமனையை கட்டியெழுப்பவும் நிதியளிக்கவும் உதவிய துருக்கி இஸ்ரேலிய துருப்புக்கள் ஒரு கட்டத்தில் அதை ஒரு தளமாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தியுள்ளது. மருத்துவமனையின் புற்றுநோயியல் துறையின் தலைவர் டாக்டர் சாஸ்கி அல் சாஸ்கேஸ் போர் நிறுத்தத்தின் போது ஒரு மருத்துவ குழு இந்த மருத்துவமனை பார்வையிட்டதாக குறிப்பிட்டார். அப்போது மருத்துவமனை சேதமடைந்திருந்தாலும் அதன் சில பகுதிகள் நல்ல நிலையில் இருப்பதை கண்டறிந்ததாகவும் கூறினார். நேற்று மருத்துவமனை வெடிக்க வைக்கப்பட்ட போது அங்கு நோயாளிகள் மருத்துவர்கள் யாரும் இருக்கவில்லை. பாலஸ்தீனியர்களுக்கான மருத்துவ உதவிக்குழு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல நோயாளிகளுக்கு உயிர்நாடியாக விளங்கிய மருத்துவமனை மீது குண்டுவீச்சு மூலம் என்ன பலன் கிடைக்கும் என்று எம்மால் ஊகிக்க முடியவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. துருக்கி வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் மருத்துவமனையின் அழிவை கண்டித்தது. மேலும் அந்த அறிக்கையில் இஸ்ரேல் வேண்டுமென்றே காசாவை வாழ தகுதியற்றதாக்கியது மற்றும் பாலஸ்தீனிய மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர செய்கிறது என்று குற்றம் சாட்டியது. மருத்துவமனைகள் இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படாமல் சர்வதேச சட்டத்தின் கீழ் அவற்றின் பாதுகாக்கப்பட்ட அந்தஸ்தை இழக்க நேரிடும். ஆனால் அவற்றுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் விகிதாசாரமாக இருக்க வேண்டும் என்கிறது சர்வதேச சட்டம். மனித உரிமைகள் இயக்கங்கள் மற்றும் ஐநா ஆதரவு நிபுணர்கள் காசாவின் சுகாதார பாதுகாப்பு முறையை இஸ்ரேல் திட்டமிட்டு அளித்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதே நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவம் காசா பகுதியில் இராணுவ நடவடிக்கைகளை அதிகரிக்கப் போவதாக எச்சரித்துள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேலின் புதுப்பிக்கப்பட்ட இராணுவ தாக்குதல்கள் கடந்த காலத்தை விட மிகவும் கொடியதாகவும் அழிவுகரமானதாகவும் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏனெனில் அது மிக குறைவான கட்டுப்பாடுகளுடன் பெரிய அளவிலான நோக்கங்களை கொண்டிருக்கிறது. காசா பகுதியில் தரை தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று முன்பு இருந்த ஜோ பைடன் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்தது. ஆனால் இப்போதுள்ள ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேல் தமது இராணுவ நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முழுமையான அனுமதி கொடுத்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நேற்று வெள்ளிக்கிழமை கூறிய போது ஹமாஸ் தன்னிடமுள்ள 59 பணிய கைதிகளை விடுவிக்கும் வரை காசாவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார். 59 பணிய கைதிகளில் 24 பேர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. கடத்தப்பட்டவர்களை விடுவிக்க ஹமாஸ் எந்த அளவுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதோ அந்த அளவுக்கு இஸ்ரேலிடம் அது இழக்க நேரிடும் என்று காட்ஸ் கூறினார். காசா நகருக்கு மேற்கே 3 சுற்றுப்புறங்களில் புதிய தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் வெள்ளிக்கிழமை கூறியதுடன் பாலஸ்தீனியர்கள் அப்பகுதியை காலி செய்யுமாறு சமூக ஊடகங்களில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வடக்கு காசாவில் இருந்து ஏவப்பட்ட 2 ராக்கெட்களை இடைமறித்ததாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. அந்த சம்பவம் இஸ்ரேலிய கடலோர நகரமான அஸ்கலோனில் சைரன்கள் ஒலியை எழுப்பியது. இஸ்ரேல் மீதான ராக்கெட் ஏவலை அடுத்து இஸ்ரேலிய இராணுவ எச்சரிக்கைகள் வந்துள்ளன. இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பின்னர் ஹமாஸ் தனது முதல் தாக்குதலில் வியாழக்கிழமையையும் 3 ராக்கெட்களையும் ஏவியது.
நேற்று வெள்ளிக்கிழமை ஏமனின் ஹவுதிகளால் ஏவப்பட்ட நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை ஜெருசலேம் மற்றும் மத்திய இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக 4வது நாளாக ஏவப்பட்ட ஏவுகணை. அது விமான தாக்குதல் சைரன்களை ஒலிக்க வைத்தது. ஹவுதி ஏவுகணையை இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. பாதுகாப்புத்துறை வட்டார தகவல்களின்படி காசாவின் வடக்கு மற்றும் தெற்கில் இஸ்ரேலிய படைகள் மற்றும் ராணுவ டேங்குகள் முன்னேறுகின்றன. இஸ்ரேலிய துருப்புக்கள் வியாழக்கிழமை வடக்கு நகரமான பெய்ட் லஹியா மற்றும் தெற்கு எல்லை நகரமான ரஃபாவை நோக்கி நகர்ந்தன. அத்துடன் காசா நகரம் உட்பட வடக்கு காசாவுக்குள் பாலஸ்தீனியர்கள் நுழைவதை தடுப்பதை இஸ்ரேலிய படைகள் மீண்டும் தொடங்கினார்கள். இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களில் தங்கள் உடைமைகள், விறகுகள் மற்றும் பிற பொருட்களை குதிரை வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு வெள்ளிக்கிழமை கடலோர சாலை வழியாக வடக்கு காசாவிலிருந்து வெளியேற தொடங்கியுள்ளனர். போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்த போது இவர்கள் வடக்கு காசாவுக்கு சென்றார்கள். இப்போது மீண்டும் தெற்கு நோக்கி நகர தொடங்கியுள்ளார்கள். வெள்ளிக்கிழமை காசா நகருக்கு கிழக்கே நடந்த தாக்குதலில் ஒரு தம்பதியினரும் அவர்களது 2 குழந்தைகளும் மற்றும் அவர்களுக்கு தொடர்பில்லாத 2 கூடுதல் குழந்தைகளும் கொல்லப்பட்டதாக சாட்சிகள் மற்றும் உள்ளூர் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. காசா நகர கட்டிடத்தில் ஒரு ஆயுததாரியை தாக்கியதாகவும் பொதுமக்களின் பாதிப்பை குறைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. 6 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் அதே தாக்குதலை இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிடுகிறதா என்பது உடனடியாக தெரியவில்லை. பாலஸ்தீனிய முனிசிபல் அதிகாரிகள் கூறிய போது தெற்கு நகரமான ரஃபாவில் இஸ்ரேலிய குண்டுவெடிப்புகள் காரணமாக மழைக்கால நிலை குடியிருப்பாளர்களை வெளியில் செல்ல நிர்பந்தித்தது அவர்களின் துன்பத்தை ஆழமாக்கியது என்று குறிப்பிட்டார்கள். இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு இஸ்ரேலிய உலக உளவுத்துறை ஷின் பெட்டின் தலைவரை பதவியிலிருந்து நீக்குவதை நீதிமன்றம் தாமதப்படுத்துகிறது. காசாவில் போரை தோண்டிய அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதல் தொடர்பான உளவு தகவல்கள் கிடைக்காததற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்பதில் கவனம் செலுத்தும் அதிகார போட்டி காரணமாகவே உள்ள உளவுத்துறை ஷின் பெட்டின் தலைவரை நீக்குவதற்காக பிரதமர் நேதன்யாகுவின் உந்துதல் தீவிரமடைந்துள்ளது. ஷின் பெட் உளவுத்துறையின் தலைவர் ரொனன் பாரி பணி நீக்கம் செய்ய நேதன்யாகுவின் அமைச்சரவை ஒருமனதாக ஒப்புதல் அளித்தது. ஆனால் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு சில மணி நேரத்திற்கு பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏப்ரல் 8ஆம் தேதி வழக்கு விசாரிக்கப்படும் வரை அவரது பணி நீக்கத்தை தற்காலிகமாக நிறுத்துமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இஸ்ரேலின் அட்டர்னி ஜெனரல் உலக உளவுத்துறை ஷின் பெட்டின் தலைவரை பதவி நீக்கம் செய்ய அமைச்சரவைக்கு எந்த சட்ட அடிப்படையும் இல்லை என்று தீர்ப்பளித்துள்ளார். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை மாலை ஒரு சமூக ஊடக இடுகையில் நேதன்யாகு எதிர்மறையாக மொழிந்தார். அவரது கூற்றின்படி இஸ்ரேல் ஒரு சட்டத்தின் நாடு. சட்டத்தின்படி ஷின் பெட்டின் தலைவர் யார் என்பதை இஸ்ரேலிய அரசாங்கம் தீர்மானிக்கிறது என்று அவர் கூறினார். பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் வெள்ளிக்கிழமை நேதன்யாகுவின் இல்லத்திற்கு வெளியே ஷின் பெட்டின் தலைவருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் செய்தனர். காசாவில் போர் நிறுத்தம் முறிந்ததிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் காசா முழுவதும் விமான தாக்குதல்களின் அலையுடன் போரை மீண்டும் தொடங்கியதிலிருந்து சுமார் 600 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் நடத்தப்படும் சுகாதார அமைச்சு காசாவின் சுமார் 2 மில்லியன் பாலஸ்தீனியர்களுக்கு உணவு, எரிபொருள் மற்றும் மனிதாபிமான உதவி வழங்குவதை இஸ்ரேல் ஏற்கனவே நிறுத்திவிட்டது. இது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கம் கொண்டது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதலுக்கு முழு ஆதரவை தெரிவித்ததோடு காசாவின் 2 மில்லியன் பாலஸ்தீனியர்களை மற்ற நாடுகளில் குடியமர்த்த வேண்டும் என்று கடந்த மாதம் பரிந்துரைத்தார். ஹமாஸுடன் இணைந்த ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் குழப்பத்தில் உள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகுவின் கூட்டணி முன்னெப்போதையும் விட வலுவாக உள்ளது. மேலும் ஹமாஸ் தனது தாக்குதலின் மூலம் போரை தூண்டியதிலிருந்து காசாவுக்குள் பணைய கைதிகளின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. இது இஸ்ரேலின் இராணுவத்திற்கு செயல்பட அதிக சுதந்திரத்தை அளிக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர், பெரும்பான்மையான மக்கள் இடம்பெயர்ந்தனர் மற்றும் காசாவின் பெரும்பகுதி இடுபாடுகளுக்குள் உள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறிய போது, பணைய கைதிகளை திருப்பி அனுப்புங்கள், ஹமாஸை வெளியேற்றுங்கள், மேலும் விருப்பமுள்ளவர்கள் உலகின் பிற இடங்களுக்கு செல்வது உட்பட பிற விருப்பங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறினார். ஜோ பைடன் நிர்வாகம் போரின் போது 15 மாதங்கள் முழுவதும் இஸ்ரேலுக்கு முக்கியமான இராணுவ மற்றும் ராஜதந்திர ஆதரவை வழங்கியது.
ஆனால் அது பொதுமக்களின் உயிரிழப்புகளை குறைக்க முயற்சித்தது. போரின் ஆரம்ப நாட்களில் காசா மீதான முழுமையான முற்றுகையை நீக்குமாறு ஜோ பைடன் இஸ்ரேலை வற்புறுத்தினார். மேலும் மனிதாபிமான உதவியை அனுமதிக்குமாறு பலமுறை தெரிவித்தார். அவர் கடந்த மே மாதம் தெற்கு காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்த்தார். எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் ஆயுத வளங்களை இடைநிறுத்தினார். ஜோ பைடன் எகிப்து மற்றும் கத்தாருடன் இணைந்து ஒரு வருடத்திற்கு மேலான பேச்சுவார்த்தைகளின் மூலம் போர் நிறுத்தத்தை உருவாக்கினார். டிரம்பின் நிர்வாகம் ஆயுத தடையை நீக்கி ஆயுதங்களை கொடுத்தது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தலைமையிலான பாலஸ்தீன இயக்கங்கள் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 251 பேர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். பெரும்பாலான பணைய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் அல்லது பிற ஒப்பந்தங்களில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய படைகள் 8 பணைய கைதிகளை உயிருடன் மீட்பதுடன் பல பணைய கைதிகளின் உடல்களை மீட்டுள்ளனர். இஸ்ரேலின் பதிலடி தாக்குதலில் 49,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக சுகாதார அமைச்சும் தெரிவித்துள்ளது. அதில் எத்தனை பேர் ஆயுதம் ஏந்திய நபர்கள் என்று கூறவில்லை. ஆனால் கொல்லப்பட்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று கூறுகிறது. சுமார் 20,000 பாலஸ்தீனிய இயக்கத்தினரை கொன்றதாக இஸ்ரேல் கூறுகிறது.